இப்போ நான் வேக வேகமாக எங்கே போய்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம தென்காசியில் புதன்கிழமை ஆகிட்டுனா மார்க்கெட்டில் ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ வீட்டுக்கு காய்கறி வாங்கலாம்னு முறையாக மார்க்கெட்டுக்கு நான் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை காணும். என்னாச்சுன்னா மார்க்கெட் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் டெம்பரவரியாக ரோட்டுக்கும் தெருவுக்கும் வச்சுட்டாங்க. மார்க்கெட்டுக்குள்ளே போய் காய்கறியை கத்திரிக்காய் பெருக்கி போட ஆரம்பிச்சாச்சு. நல்லது கெட்டது பார்த்து எப்படி வாங்கணும்னு தெரில, ஒரே கிள்ளி போட்டிருக்காங்கப்பா. ஸோ வாங்கி முடிச்சுட்டு தக்காளிக்கு போனால் 1 கிலோ தக்காளி 120 ரூபாங்க. அதை கேட்டதுமே அப்படி ரொம்ப பதறி போயிட்டேன். ஏன்னா நம்ம கொண்டு போன துட்டே மொத்தமே 200 தான். ஆனாலும் வீட்டில் அம்மா தக்காளி இல்லாமல் ஒரு குழம்பு வைக்க முடியாத அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதனால 1/4 கிலோ மட்டும் வாங்கி துட்டை சேவ் பண்ணிட்டு வெள்ளை கலர் முள்ளங்கி ஒன்றை வாங்கி போட்டு அப்படியே கிளம்பி மார்க்கெட்டை சுற்றி காமிச்சிட்டேன். அப்படியே தெருவுக்கு இருக்க மார்க்கெட்டுக்கு போயாச்சு. அங்கே பார்த்தா எல்லாமே அவங்களே பிறக்கி வச்சிருக்காங்க பிளேட்டில். ஸோ நம்ம பிறக்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அதையே வாங்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி பெரிய தக்காளி தொட்டை போட்டு பணக்காரன் ஆகுன்ற மைண்டில் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா காய்கறி இனிமேல் சாப்பிடும்போது வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வாங்குறப்போ தான் அதோட அருமை என்னென்னு புரியுது. ஸோ நீங்களும் வீட்டை என்ன மாதிரி